வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தினுடைய எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புதிய அமைப்பை பற்றி பார்ப்போம். வாங்க பாருங்கள், இதெல்லாம் மக்காச்சோளம். பாருங்கள், ஒரு 10 தொட்டியில் மக்காச்சோளம் போட்டிருக்கேன். பாருங்கள், இல்லை கதிர் வச்சிருச்சு, பூ எடுத்துருக்கு, இன்னைக்கு கருது வைக்கும். இது மக்காச்சோளம். அடுத்தது பாருங்கள், மர வெண்டை. பாருங்கள், இது மர வெண்டை. முள்ளாக இருக்கும், ஆனால் காய் பெருசாக காய்க்கும், சாஃப்டாக இருக்கும். காய் தொடும்போது தான் முள்ளாக இருக்கும், ஆனால் சமைச்சிட்டோம்னா சாஃப்டாயிரும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மர வெண்டை. பாருங்கள், எவ்வளோ பெரிய செடியாக வந்துருச்சு. இப்போ தான் பூ வைக்கிறதுக்கு ஆரம்பமாகுது. இதுவும் மக்காச்சோளம். பாருங்கள், ஒரு அழகான செம்பருத்தி பூத்திருக்கு. இதெல்லாம் தக்காளி செடிகள். இந்த சைடு பூரா தக்காளி செடிகள் வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி செடி இன்றைக்கி ஒரு 4 காய் காய்ச்சி பழுத்திருக்கு. அதை பறித்து வச்சுருக்கேன். அப்படி பூ காயுமா இருக்குது. இது தக்காளி செடிகள் வச்சுருக்கேன். இது பூசணி கொடி. இது பீர்க்கங்கொடி. பாருங்க, ஒரு பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு. இது மாதுளை மரம், கொய்யா மரம், மரங்கள் வச்சுருக்கேன். இது ஒரு திராட்சை. பாருங்கள், இப்படி பந்தல் போடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், மக்காச்சோளம் பூ பூத்துருக்கு. பாருங்கள், அதை பாலினேஷன் செய்வோம், ஹேண்ட் பாலினேஷன் செய்வோம். பாருங்கள் பாருங்கள், இந்த தூளாக இருக்கிறது தான் இந்த முடி மாதிரி இருக்குதுல. எப்படி வச்சோம்னா பாலினேஷன் நடக்கும், கருது நல்லா வரும். இப்படி நம்ம கைட்டு பாலினேஷன் பண்ணி விடலாம். காற்று இருந்தால் காற்றுல பூச்சிகள் மூலமாக பரவும். நம்மளும் இப்படி செஞ்சு விடலாம். இப்படி சின்ன சின்ன மகரந்தங்கள் இதில் விடணும். பாருங்கள், கடவுளோட இயற்கை பாருங்கள். மேலே பூவை வச்சு கீழே காய வச்சுருக்காரு. அது காற்றுக்கு அப்படியே கீழே விழுந்து அது அப்படியே பாலினேஷன் நடந்து கதிர் வரும். இது மக்காச்சோளம். இது ரியோ பிளான்ட்டு. இதெல்லாம் கத்தரி வச்சுருக்கேன். இது பாகல். இதெல்லாம் கத்தரி. இது மல்லி போட்டிருக்கேன். இல்லை கோழியெல்லாம் குத்தி விட்டுருச்சு. இப்படி இது மரங்கள். இது கொடிக்கா மரம். இது மாதுளை. இது இலந்தை. இது கொய்யா. இது ஆப்பிள் ட்ரீ. இது ஒரு இலந்தை. இது புளிய மரம். இப்படி இது கொடிக்கா மரம். இப்படி மரங்கள் வச்சுருக்கேன். எல்லாம் லீவுங்கிறதுனால க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். தோட்டம் பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு பண்ணைக்கீரை, தொய்யக்கீரைம்பாங்க, மயில் கீரைம்பாங்க. இது சும்மா காட்டில் முளைக்கிறது. விதை விழுந்து எப்படியோ முளைச்சிருக்கு. இதுவும் நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். இது வாடாமல்லிப்பூ, ஒரு வாஸ்து பூச்செடி. இப்படி இது தினை கருது. இப்படி எங்கள் தோட்டத்தை